ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐபிஎல் வர்சஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஐபிஎல்ன்றது ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் ட்ரீட்மெண்ட் தான். இது அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இது லாட்ஸ் ஆஃப் ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட் இதோட அவுட்புட்டு. அதாவது லேசரை கம்பேர் பண்ணும்போது இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, லைக் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரிக் பல்ப் மாதிரி அதோட வெளிச்சம் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த ஐபிஎல் மிஷினோட அவுட்புட்டில் வர இதுவும் லைட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இதுவே நம்ம லேசருக்கு போனோம்னா லேசரில் இருக்கிற அவுட்புட் ஒரு சிங்கிள் வேவ் லென்த் தான். அதாவது ஃபோக்கஸ்டாக ஒரே ஒரு லைட் ஒரே ஒரு வேவ் லென்த் தான் வெளியில் வரும். அதுதான் அந்த பர்டிகுலராக எந்த நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த இடத்த போய் ஃபோக்கஸ் பண்ணோம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஐபிஎல்லுக்கும் லேசருக்கும். நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐபிஎல்லில் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஷேட்டர்ட் மோட். அதாவது ஷேட்டர்ட் மோடில் நம்ம இந்த ஒளிக்கதிர்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதோட அவுட்புட்டில் வர அந்த வெளிச்சம் எல்லா விதமான லைட்ஸோட வெளியில் வரும். ஆனால் நம்ம லேசரில் வர அவுட்புட் சிங்கிள் லைட் தான், அதோட சிங்கிள் லைட் பீப் தான் வரும். அதோட இது ஒரு சிங்கிள் வேவ் லென்த்தாக தான் வரும். இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸு. இதோட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னா, அதோட டிஃப்ரெண்ட் லைட் ஆஃப் கலர்ஸ் ஒரே சேம் டைமில் ஐபிஎல்லில் வெளிவரும். ஆனால் லேசரில் ஒரே ஒரு சிங்கிள் கலர் தான், ஃபோக்கஸ்டு லைட் மட்டும் தான் வெளியில் வரும். இதுதான் இன்னும் கிளியராக சொல்லப்போனால் இன்னொரு விஷயம். இதில் இது ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. அது ஐபிஎல் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதோட லைட்டிங் வெளியில் வரும்போது மல்டிபிள் கலர்ஸாக வெளியில் வரதுனால நம்ம டார்கெட் பண்ணுற பிளேஸை எக்ஸாக்டாக அது அச்சீவ் பண்ணாது. ஸோ இது அந்தளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் லேசர் கதிர்களோட அவுட்புட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்ம டார்கெட் பண்ணுற பிளேஸை அதை அச்சீவ் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஐபிஎல்லை லேசர் இஸ் வெரி பெஸ்ட். இந்த ஐபிஎல் மிஷின் நம்மளுக்கு எதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுன்னா, ஸ்கின் பிரைட்னிங்கும் ரெட்னஸ்ன்ற அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஐபிஎல் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் லேசரை கம்பேர் பண்ணும்போது லேசர் ஹேர் ரிமூவலுக்கும் இந்த ஸ்கார்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஓவரால் இந்த அவுட்கம் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஐபிஎல் கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் லேசர் ரொம்ப ஃபாஸ்ட்டு அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும். ஐபிஎல் எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா, ஸ்கின் பிரைட்னிங், ரெடியூசஸ் த ரெட்னஸ் அண்ட் லைட் பிக்மெண்டேஷன், இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது சால்வ் பண்ணும். ஆனால் நம்ம லேசர் ஹேர் ரிமூவல், டார்க் மார்க்ஸ், ஆக்னி ஸ்கார்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே லேசர் பர்ஃபெக்டாக பண்ணும். இந்த ரெண்டு மெஷினுமே ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் தான் அது ஒர்க் ஆகும். நம்ம அந்த வேவ் லென்த்தை நேனோமீட்டர் என்றதுனால மெஷர் பண்ணலாம். வேவ் லென்த் இப்போ ஐபிஎல்லை பொறுத்தவரை அதோட வேவ் லென்த்து இது இந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறதுல அந்த வேவ் லென்த்து என்னென்ன வேவ் லென்த்துன்றதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வர்றது 530 நேனோமீட்டர். 530 நேனோமீட்டர்ன்றது பிக்மெண்டேஷன். அதாவது நம்ம பிக்மெண்டேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த நேனோமீட்டர் வேவ் லென்த் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 430 ஆக்னி ட்ரீட்மெண்ட்காக இது யூஸ் பண்ணுறாங்க. 480 நேனோமீட்டர் வெரி சிவியர் ஆக்னி, இதுக்காக இது 480 நேனோமீட்டர்ன்றதை வேவ் லென்த்தாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 490 நேனோமீட்டர் இந்த ரெட் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 560ன்றது ரிங்கிள்ஸ், அதாவது ஏஜ் பீப்புள், மேட்ச் ஸ்கின் எல்லாருக்குமே, ஏன் யங்கர்ஸ் கூட நிறைய பேர் ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு 560 நேனோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். 590 நேனோமீட்டர் வாஸ்குலார் ரோசேசியா, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இதில் இன்னொரு ப்ராப்ளம் செரி ஆன்ஜியோமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்ல நம்ம பார்க்க முடிய விஷயம். இது எல்லாருக்குமே இந்த 590ன்ற நேனோமீட்டர் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.